இப்போ நான் தான் டீச்சர்னு வச்சுக்கோங்களேன். என் ஸ்கூலில் வந்து சில பசங்க ரொம்ப பொறுக்கித்தனம் பண்ணுறாங்க, சொல்லு பேச்சு கேட்கறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் அவங்கள திட்டுறேன், அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா நான் மாணவர்களின் விரோதியா? மாணவர்களின் விரோதியான இந்த டீச்சர் கதர்னாங்க அப்படின்னு பேர் வச்சுருவாங்களா? இந்து விரோதிகளும் ஓடி வந்து ஐயோ பாருங்க ஆன்மீகத்தை வைத்தீங்க ஆர்எஸ்எஸும் இந்த பாஜக போன்ற அமைப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் அமீர் உட்பட எக்கச்சக்கமானவங்க கதைட்டு இருக்காங்க. அவங்க கதறதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சேர்த்து கதை. ஐயா, இந்து முன்னணினா நான் என்னவோ ஒன்று நினச்சிட்டு இருக்கேன், ஏதோ கோயில் குளம் சுற்று வாங்கி போனேன் அப்படின்ட்டு. ஆனால் இல்லை, இந்த ஐயா இருக்கார்ல, இந்த ஐயா வந்து ஆர்எஸ்எஸ்ன்னு இருக்குது, இந்தியா முழுக்க இருக்குது ஆர்எஸ்எஸ்ன்னு. அதான் வடநாட்டு அமைப்பு. அது அந்த அமைப்பை தமிழாக்கம் பண்ணி இந்து முன்னணியின் பேர் வச்சு 1980 கொண்டு வந்திருக்காரு இந்த மனிதர். இது ஆர்எஸ்எஸ். அப்போ நேற்று நடந்தது முருகன் மாநாடு அல்ல, ஆர்எஸ்எஸ் மாநாடு. ஏன்னா அங்கே கட்டக்கட்டையாக புத்தகம் இருந்துச்சு, சில புத்தகம் ஒளி ஒளியாக இருந்துச்சு. இந்த புத்தகங்கள் வந்து தமிழ்நாடு சார்ந்தது, தமிழ்நாடு வரலாறு சார்ந்த விஷயங்கள் இல்லை, வடநாட்டு ஆளுங்களோட வரலாறு, அந்த என்ன சனாதன தர்மம், இந்த மாதிரியான விஷயம் முழுக்க முழுக்க அது சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள், வடநாட்டு கலாச்சாரம், அந்த மாதிரி அவங்களோட சிந்தனைகள் அடங்கிய புத்தகங்கள் தான் புத்தக விற்பனையில் வச்சுருந்தாங்க. சரிங்களா? அங்கே இருந்த ஸ்டிக்கர் எல்லாமே வந்து வடக்கத்திய மதவாத கட்சிகளோட அடையாளங்கள். சரிங்களா? அவங்க வந்து நம்மளை வசப்படுத்துறாங்கன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, முருகனை எடுத்துக்கிட்டாங்க. அங்கங்கே பேனர் வச்சுருக்காங்க. நம்ம தமிழ் சார்ந்த பழைய மனிதர்கள் இருக்காங்களே, ஞானிகள், சித்தர்கள், ஔவையார் உட்பட, ஔவையார், அகத்தியர்லேருந்து யார் பேரையோ பேனரில் வச்சுருக்காங்க. இது மட்டும்தான் அவங்க பண்ணியிருக்காங்களே தவிர முருகன் சார்ந்து மற்றபடி அவங்க வித்த புத்தகம், அவங்க பேசின விஷயம் எல்லாமே வந்து அந்த கட்சியை பலப்படுத்துறதுக்கு தான். அவங்க 4-5 அமைப்பாக இருக்காங்க, மதவாத அமைப்பு 4-5 அமைப்பு இருக்குது. அதோட முகமாக இருக்கிறது வந்து நம்ம பிஜேபி, அவங்க தான் ஆள்றாங்க. அந்த முகத்தை பலப்படுத்துறதுக்காக இவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டில் டிஎம்கே இருக்குதா, திராவிட கழகம்னு ஒன்று இருக்குது, பெரியாரோட திராவிட கழகம். அந்த கழகம் வந்து அரசியலில் பங்கேற்காது. ஆனால் அந்த திமுக வலிமையாக இருக்கிறதுக்காக அவங்களுக்கு இந்த முட்டு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான வேலை மட்டும் திமுக திராவிட கழகம் பண்ணி. இவன் இந்த பையன் வந்து எந்த ஊருக்கார பையன் தெரியல, இவன் வந்து இந்த மாநாட்டுக்கு இவன் வரலன்னு மட்டும் நல்லா தெரியுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்திருந்தாலும் சரி, வந்திருந்தா என்ன பண்ணியிருக்க போகிறாங்க? அந்த பாருங்க முருகனை பாருங்க, அந்த பாருங்க, அதை பாருங்க, அந்த கூட்டத்தை பாருங்கன்னு ஏதாவது காட்டியிருக்க போகிறாங்க. அது ஈஸியாக நம்ம அந்த இடத்த நம்ம பாசிட்டிவாகவும் காட்ட முடியும், நெகட்டிவாகவும் காட்ட முடியும். அப்போ நெகட்டிவாக யார் காட்டினாலும் அவங்க இந்து விரோத மனிதர்கள்னு சொன்னால் பிச்சு விடுவேன். என் பேரே வள்ளி. அப்புறம் நான் பேசுகிறேன்னா இந்து விரோதம்னா பிச்சு விடுவேன். இங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இப்போ பாபர் மசூதி வரைக்கும் நமக்கு தெரியும், சோமநாதர் கோயிலை இடிச்சாங்கன்னு தெரியும். இது முழுக்க இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக தூண்டுறது மாதிரி ஆல்ரெடி வரலாறுல பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும், இந்த காலத்துல நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் வந்து 300 வருஷம் ஆண்டு போனாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களை பிறக்கி இது அம்பட்டுமே இந்து கோயில், இதை இடிச்சு இதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்கன்ட்டு பெரிய லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு நிம்மதியாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல. இங்கே சண்டை போட்டு நாரணும் தெரியுறாங்க. இது கடுமையாக ஊழல் பண்ணுற கட்சியாக இருக்குது. சரிங்களா? ஏன் கடுமையாக ஊழல் பண்ணுறாங்கன்னா, அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கிறாங்கல்ல, இப்படி அடாதடியாக எங்கேயும் செலவு பண்ணுறாங்க. அந்த கட்சியோட வளர்ச்சிக்கு விளம்பரப்படுத்துகிற செலவுகள் இருக்குல்ல, அந்த செலவுக்காண்டி தான் இவங்க ஊழல் பண்ணுறாங்க. பெரிய அளவில் ஊழல் பண்ணி அந்த பணத்தை வந்து இந்த மாதிரி அடாதடியாக செலவு பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அதுதான் நான் சொல்லுவேன்.